அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 கொரிந்தியர் 9:15-16. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இவைகளில் ஒன்றையும் நான் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு சுவிசேஷம் தான் முக்கியம். ஆகவே நான் உங்களிடத்துல எதையும் நான் வாங்கல என்று பணத்தை குறித்து எப்பவும் ஜாக்கிரதையா இருப்பாரு பரிசுத்த பவுலடிகள். அவர் தேவைக்கு அவர் கைகளினாலே வேலை செய்து அவர் ஊழி செஞ்சார்னா எத்தனை பெரிய ஒரு தேவ மனுஷன். இந்த பணத்தை எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சிருக்காரு பாரு. ஊழியம் செய்கிறவங்க கவனிக்கணும், தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். ஆக பணத்தை நம்ம எப்படி கையாளுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கையாளுறதை வைத்துத்தான் நமது ஊழியமே இருக்கிறது. ஆகவே தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஊழியம் செய்யறவங்க விசுவாசிகளும் அப்படித்தான். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரா இருக்கட்டும், ஆடம்பரமா வாழக்கூடாது நீங்க. ஆக ஒரு பொருளை வாங்கும் பொழுது இது ஆடம்பரத்துக்குரியதா அத்தியாவசியமா, இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்கணும். ஆக அவசியம்னா வாங்குங்க, ஆடம்பரம்னா வாங்காதீங்க. அப்படி நீங்கள் பணத்தை கையாள்வதில் நீங்க சரியா இருக்கணும். பவுலடிகளை பாருங்க, அவர் தாங்க அந்த சபையை ஸ்தாபித்தவர், அவர் தான் ஃபவுண்டர். என்ன சொல்ற, உங்க இடத்துல எதையும் வாங்கல. ஏன்னா என்ன குறிச்சு ஒன்னும் சொல்லப்படாது. நீங்க பணத்தை கொடுத்து என்ன வித்தியாசம் பேசப்படாது. வேண்டாம் பணம் எனக்கு, போ, என் கை இருக்குது, நான் உழைப்பேன் அப்படின்னு வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன் பவுலடிகள். ஆகவே பவுலின் வாழ்க்கை நமக்கெல்லாம் பெரிய ஒரு திருஷ்டாந்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில், கர்த்தர் கொடுத்ததுல திருப்தி இல்லாம கர்த்தர் கொடுக்காதது மேல் இன்னும் இன்னும் நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்களா, எதிர்பார்க்கிறோம். பாத்தீங்களா, அதை தேடுதல ராத்திரி பகல அதுக்காக பிரயாசப்படுறோம். அதுக்கு பேர் தாங்க பேராசை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் வைத்த ஸ்தானத்துல திருப்தியா இருங்க. உங்களுக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, அத்தனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஒரு குறையும் வைக்கவே மாட்டார். நாளைக்கு என்ன தேவை கொடுப்பார். ஆகவே கர்த்தர் வைத்த ஸ்தானத்துல திருப்தியா இருங்க. கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த மனைவி, பிள்ளைகள், புருஷ, ஆக எந்த ஸ்தானத்துல இவன் வைத்திருக்கிறாரோ அதுல திருப்தியா இருங்க. இல்லாதது ஏற்ற நேரத்துல கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.